உலகில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நேற்றைய தினம் தமிழ்நாட்டு அரசியல் நடந்த எல்லாத்தையும் 20 நிமிஷத்தில் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறது தான் இந்த ஷோவோட நோக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்துங்க. அப்போ தான் ஒவ்வொரு நாள் காலையும் தவறாமல் இந்த நிகழ்ச்சி உங்களை வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ பல உறவுகளை சென்றடையும். நம்ம டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் குடும்பம் பெரிதாகும். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்கின் காலை குரல். செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும் உறவுகளே. நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை குரல் உங்களை வந்து சேரலை. இந்த ஷோ ஆரம்பித்ததில் இருந்து இதுதான் முதல் தடவை சில காரணங்களால் நேற்று பதிவு பண்ண முடியலை. காலையில் வழக்கம் போல் இந்த ஷோவை தேடி வந்த ஒவ்வொரு உறவுக்கும் மனசார ஐம் சாரி. இனி இப்படி நடக்காமல் இருக்க நிச்சயமாக நான் பார்த்துக்கிறேன். அதனால் இன்றைக்கி நேற்று சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயங்களை சேர்த்து பேச போகிறோம். சரி, வாங்க செய்திக்குள்ளே போவோம். அதே மாதிரி ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஒரு வேளை பிடிக்காமல் ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா ஏன் போகிறீங்க, கண்டென்ட்டில் என்ன ஆச்சு, அந்த காரணத்தை மட்டும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதை வந்து நாங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிடுவோம். ஒரு உறவு வந்து என்கிட்ட சொல்லியிருந்தார், நீங்கள் அந்த விஷயத்த சொல்ல வேண்டாண்ணா, அதாவது இப்போ அவங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் தான் நான் பார்ப்போம், கண்டென்ட் நல்லா இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். உறவே, உங்களுடைய அன்புக்கு நீங்கள் முழுமையாக பார்க்கறதுக்கு நன்றி. உங்களை மாதிரி இந்த வீடியோ முழுமையாக பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இருந்தாலும் கூட ஒவ்வொருவரோட பார்வை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா. சில பேருக்கு வந்து ஏதாவது ஒரு குறை, இன்னும் இது தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லி. ஸோ எதுவாக இருந்தாலும் அவங்க சொல்லும்போது நம்ம அதையும் சரி செஞ்சுக்கலாம். அப்போ தான் ஒரு பாயிண்ட் போகும்போது நம்ம ஸ்கிரிப்ட் வந்து டாப் நாச்சில் இருக்கும். ஒரு 15,000-20,000 பேர் பார்த்தா கூட முழுமையாக பிடிச்சிருந்து அவங்களுக்கான ஒரு ஷோவாக இது ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து நிற்கும் அப்படின்றதான் நோக்கம். இதை வந்து அவசியம் கிடையாது. ஒருத்தர் அங்கே எனக்கு என்கிட்ட மெசேஜில் கேட்டதை வந்து இங்கே நான் பதிவு பண்ணுறது, கமெண்டில் கேட்டதை. பட் ஒவ்வொருவரும் என்னுடைய உறவுகள், அவங்க எல்லாரும் நான் கடமைப்பட்டிருக்கேன் பதில் சொல்கிறதுக்கு. லவ் யூ ஆல், தேங்க்யூ. முதலாவதாக தலைப்பு செய்திகள். இன்றைக்கி நம்ம மேஜை மேலே இருக்கிறது இதுதான். ஒன்று, தமிழ் இசை உலகம் தன்னோட பெரிய குரலை வந்து இழந்திருக்கு. பின்னணி பாடகி எஸ் ஜானகி அம்மா மறைவு. முழு அரசு மரியாதையோட இறுதி சடங்கு நடந்திருக்கு. ரெண்டாவது, கரூரில் கோயில் நிலத்தை வச்சு ஒரு பெரிய குற்றச்சாட்டுங்க. பிஜேபி ஒன்று சொல்லுது, அரசு துறை இன்னொன்று சொல்லுது. இதுதான் இன்றைக்கி நம்ம பேச போகிற முக்கிய செய்தியாக இருக்க போது. விரிவாக அடுத்த செக்மெண்ட்டில் பேசுவோம். மூணாவதாக, வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த 15 பேரில் 10 பேர் நம்ம தமிழர்கள். உடல்களை தமிழகம் கொண்டு வர ஏற்பாடு நடக்குது. நாலாவதாக, செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் பகுதியில் ஆழ்துளை கிணறு பணியின் போது மின்சாரம் பாய்ந்து 4 தொழிலாளர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. அஞ்சாவதாக, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியோட தேர்தல் வெற்றியை எதிர்த்த அந்த மனுவை ஹைகோர்ட் தள்ளுபடி செஞ்சுருக்கு. அதே மாதிரி தாவேகா எம்எல்ஏவை வந்து பார்த்திங்கன்னா கட்சி மாற்ற முயற்சி நடந்தது இல்லையா, அதில் இன்னொரு 2 பேரை வந்து பார்த்திங்க அப்படின்னா கைது செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக, ஆறாவது, டாஸ்மார்க்கில் ஒரு புதிய விஷயம். காலி பாட்டிலுக்கு எம்ஆர்பி மேலே கூடுதலாக 10 ரூபா. எதுக்கு, யார் கட்டணும்னு சுருக்கமாக நான் சொல்கிறேன். ஏழாவதாக, இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். முதல்வர் தன்னோட சொந்த தொகுதியான பெரம்பூரில் எம்எல்ஏ அலுவலகம் வந்து திறக்கிறாரு. மக்களுக்கு பட்டா, ரேஷன் கார்டு வழங்குறதும் இன்றைக்கி நடக்குது. இதில் எது பெருசு? நான் முதல்ல சொன்ன மாதிரி கோயில் நிலம் விவகாரம் தான் பெருசு. வாங்க அதுக்குள்ளே போவோம். இப்போது முக்கிய செய்திக்கு வருவோம். கரூர் கோயில் நிலம் விவகாரம். விஷயம் இதுதான். கரூர் கோயிலுக்கு சொந்தமான சில நிலங்கள் இருக்குது. அந்த நிலத்தை வச்சு 2 தரப்பு 2 விதமாக பேசுகிறாங்க. முதல் தரப்பு பிஜேபி. மாநில பிஜேபி தலைவர், தமிழ்நாடு பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. அவர் சொல்கிறாரு, கரூரில் கோயில் நிலத்துக்கு இருந்த தடையை அரசு நீக்கியிருக்கு. அதனால் அந்த நிலம் தனியார் கைக்கு போயிடும், கோயிலுக்கு பெரிய நிதி இழப்பு வரும். இதுதான் அவருடைய குற்றச்சாட்டு. இரண்டாம் தரப்பு அரசோட இந்து சமய அறநிலையத்துறை. அந்த துறை இந்த குற்றச்சாட்டை முழுசாக மறுக்குதுங்க. அவங்க சொல்கிறாங்க, எந்த கோவில் நிலமும் தனியாருக்கு தரப்படவில்லை. ஏற்கனவே அந்த நிலத்தில் வருஷக்கணக்காக குடியிருக்கிற ஏழை குடும்பங்களுக்கு பட்டா ஒழுங்குபடுத்தி கொடுக்கறது தான் நடந்திருக்கு. அதை தவிர வேறு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போது கவனிங்க, ஒரு தரப்பு நிலம் வந்து அபகரிக்கப்படுதுன்னு சொல்லுது, இன்னொரு தரப்பு இல்லை ஏழைகளுக்கு பட்டாதான்னு சொல்லுது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நேர் எதிராக இருக்குது. சரிங்களா? இதில் எது உண்மை? நான் உங்ககிட்ட வந்து நேர்மையாக ஒன்று சொல்கிறாங்க. அந்த நிலத்தோட ஆவணம் வந்து இப்போ நம்ம கையில் கிடையாது. அதனால் எக்ஸாக்டாக கையில் டாக்குமெண்ட்டை வச்சுட்டு இப்போ நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்ம ஊரில் ஒரே மண்ணுக்கு 2 பேர் உரிமை கொண்டாடினா என்ன பண்ணுவோம்? பேசிக்காக பஞ்சாயத்து யார் பேச்சை கேட்கும்? சத்தமாக கத்துறவங்க பேச்சை கேட்காது, பாயிண்ட்டாக பேசுகிறவங்க பேச்சையும் கேட்காது. கையில் பட்டா இருக்கிறவங்க பேச்சை தான் கேட்கும். ஆவணம் யார் கையில் இருக்கோ அவர் தான் ஜெயிப்பார். அதனால் இங்கேயும் அதே தான். பிஜேபியோட குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் அந்த நிலத்தோட ஆவணத்தை வெளியில்
வச்சு காட்டட்டும். துறை சொல்கிறது உண்மையாக இருந்தால் யார் யாருக்கு பட்டா கொடுத்துருக்காங்க அந்த பட்டியலை வெளியில் வந்து வெளிச்சம் போட்டு காட்டட்டும். ஸோ பேச்சு இல்லைங்க, ஆவணம் தான் இந்த விஷயத்தை முடிவு செய்யும். இதில் ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிடுறேன். கோயில் நிலம் விஷயத்தில் தப்பு நடந்திருந்தால் அது யார் ஆட்சியாக இருந்தாலும் தப்பு தான். அரசு துறை மேலே இந்த கேள்வி இப்போ இருக்குது. அந்த கேள்விக்கு துறை வந்து பார்த்திங்கன்னா பட்டியல் காட்டி பதில் சொல்லட்டும், அவ்வளவுதான். இந்த விவகாரத்தை நம்ம தொடர்ந்து கவனிப்போம். ஆவணம் கிடைச்சதும் நம்ம இதை பற்றி விரிவாக பேசுவோம். அடுத்தது இன்னொரு முக்கிய செய்திங்க, நம்ம மனசை கணக்க வைக்கிற ஒரு செய்தி. பின்னணி பாடகி எஸ் ஜானகி அம்மா மறைந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும், வயது 88, மைசூரில் வந்து மாரடைப்பால் உயிரிழந்திருக்காங்க. மகாராஜா கல்லூரி மைதானத்தில் பொது அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. அப்புறம் முழு அரசு மரியாதையோட இறுதி சடங்கு நடந்தது. கர்நாடகா முதல்வர் உட்பட பலரும் வந்து நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் உறவுகளே, 48,000க்கும் மேற்பட்ட பாடல்கள், 20 மொழிகள், தேசிய விருதுகள், மாநில விருதுகள், எண்ணிக்கை வந்து நம்ம சொல்லவே முடியாதுங்க. நம்ம முதல்வரும் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, இந்திய திரை இசையில் தனித்துவமான குரல், இசை உலகில் அழியாத முத்திரை பதிச்சவங்க, இதை ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு அப்படின்னு பதிவிட்டு இருந்தாங்க. ஸோ உறவுகளே, ஒரு குரல் மறையும் போது அந்த குரல் பாடின பாட்டு மறைவதில்லை. நம்ம அம்மா காலத்தில் இருந்து நம்ம காலம் வரைக்கும் எத்தனையோ வீடுகளில் அந்த குரல் ஒலிச்சிருக்கும், இனியும் ஒலிக்கும். அந்த அம்மாவுக்கு நம்ம மனசார்ந்த ஒரு அஞ்சலியை வந்து நம்ம செலுத்திடலாம். எனக்கு எப்போவுமே எனக்கும் கிடையாது, பல பேருக்கும் ஃபேவரட்டான ஒரு சாங் வந்து பார்த்திங்கன்னா, அந்த தனுஷ் அவரோட படத்தில் வந்து அந்த ஒரு லைன், அந்த அம்மா சாங்கில் வரும். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங். அது வந்து பார்த்திங்கன்னா எப்போ கேட்டாலும் கண்ணில் நம்மளை அறியாமே தண்ணீர் வந்துடும். ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். உங்களோட ஆத்மா வந்து சாந்தி அடைய மீண்டும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அம்மா. அடுத்தபடியாக செய்தி சுருக்கம். வியட்நாம் படகு விபத்து புது தகவல். வியட்நாம் கடல் பகுதியில் நடந்த படகு விபத்தில் உயிரிழந்தவங்க மொத்தம் 15 இந்தியர்கள். அதில் 10 பேர் நம்ம தமிழர்கள். ஒரு மொபைல் நிறுவனம் தன் ஊழியர்களுக்காக நடத்தின ஊக்க சுற்றுலாவில் தான் இந்த விபத்து நடந்திருக்கு. முதல்வர் ஒரு உயர் அதிகாரியை நேரடியாக அங்கே அனுப்பியிருக்காரு. உடல்களை தமிழகம் கொண்டு வர ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த குடும்பங்களோட சோகத்தில் நாமும் வந்து நிச்சயமாக பங்கு கொள்வோம். அவங்களோட ஆத்மாலாம் சாந்தி அடைய என்னோட மனமார்ந்த அஞ்சலிகள். அடுத்தபடியாக டாஸ்மார்க் பாட்டிலுக்கு 10 ரூபா. அது என்னங்க கதைன்னு கேட்குறீங்களா? டாஸ்மார்க்கில் விற்கப்படுற பாட்டில்களுக்கு காலி பாட்டிலை மறுசுழற்சி பண்ணுறதுக்காக எம்ஆர்பி மேலே கூடுதலாக 10 ரூபா வசூலிக்கப்படும். ஸோ இதுக்கான சட்ட திருத்தமும் வந்து நடந்திருக்குங்க. இதுதான் இந்த விஷயம். அடுத்தபடியாக முதுமலை ஜீப் சவாரிக்கு நேர வரம்பு இப்போது கொடுத்துருக்காங்க. முதுமலை புலிகள் காப்பகத்தில் காலை 6 மணிக்கு முன்னாடியும் மாலை 5:30 மணிக்கு அப்புறமும் ஜீப் சவாரி கூடாதுன்னு ஹைகோர்ட் வனத்துறைக்கு உத்தரவு போட்டிருக்கு. ஸோ விலங்குகளோட ஓய்வு நேரத்தை மதிக்கணும், அதுதான் நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக எம்சாண்ட் அதே மாதிரி ஜல்லி அண்டை மாநிலத்துக்கு கட்டுப்பாடு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம் மாநிலத்துக்கு எம்சாண்ட் ஜல்லி கருங்கல் கேரளா கர்நாடகா பக்கம் கொண்டு போகிறதுக்கு கட்டுப்பாடு விதித்து அரசாணை வந்திருக்குங்க. ஸோ அமலுக்கு வர தேதியை முதல்வர் வந்து அறிவிப்பார். அடுத்தபடியாக சென்னைக்கு ஒரு பெரிய திட்டம். சென்னை துறைமுகத்தில் இருந்து மதுரவாயில் வரைக்கும் ஒரு மேம்பாலம் 3000 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு, 2029க்குள்ளே கட்டி முடிக்கணும்னு தேசிய நெடுஞ்சாலைத்துறை வந்து சொல்லியிருக்கு. அடுத்தபடியாக மருந்து விலைக்கு கட்டுப்பாடு. 39 மருந்துகளுக்கு சில்லறை விலை உச்சவரம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. உதாரணமாக நாய்க்கடி ஊசி ஒரு டோஸ் வந்து பார்த்திங்கன்னா 49 ரூபாய் 48 காசு தான். ஸோ இந்த மாதிரி. அடுத்து கொரோனா ஒரு எச்சரிக்கை, பீதி இல்லை, சரிங்களா? ஆந்திராவில் கொரோனா மறுபடி தலை காட்டியிருக்கு. வேலூரில் சிகிச்சை பெற்ற 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கு. ஸோ கண்காணிப்பு வந்து தீவிரமாக இருக்குது, பயப்பட வேண்டாம். ஆனால் காய்ச்சல், இரும்பல் நீடிச்சா அலட்சியம் பண்ணாமல் தயவு செஞ்சு டாக்டரை போய் பாருங்கள். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்கள்ட்ட சொல்லியே ஆகணும். வழக்கமாக இந்த நேரத்தில் முதல்வர் இன்று, அடுத்தது தாவேக அரசின் நகர்வுகள்னு 2 பகுதி வரும் இல்லையா? இன்றைக்கி அது இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நேற்று ஞாயிற்றுக்கிழமை முதல்வர் பக்கத்துலேயும் அரசோட அதிகாரப்பூர்வ செய்தி பக்கங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நேற்று எந்த அப்டேட்டுமே வரல. அஃபிஷியல் ஆவணம் இல்லாமல் நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம், அதுதான் இந்த ஷோவோட நேர்மையே. ஸோ அரசு பக்கம் அப்டேட் வந்ததும் அந்த பகுதிகள் வழக்கம் போல் 4லேருந்து உங்களுக்கு தொடர ஆரம்பிக்கும். எப்போவுமே மண்டே மார்னிங் வரது ரொம்ப கஷ்டம்தான். அதனால் இந்த 2 செக்மெண்ட் மட்டும், சரிங்களா? அடுத்தபடியாக தொடர்கதை. நம்ம தொடர்கதைக்கு இன்றைக்கி கரூர் இல்லை திருவள்ளூர், சரிங்களா? ஞாபகம் இருக்கா?
ஜூன் மாதம் கடைசியில் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே ஒரு இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஒரு பயங்கரமான விபத்து. மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அம்மோனியா வாயு கசிஞ்சு 18 பேர் உயிரிழந்தாங்க. ஸோ பாதிக்கப்பட்டவங்களில் பெரும்பாலானவங்க வேறு மாநிலத்திலிருந்து வந்து வேலை பார்த்த பெண் தொழிலாளர்கள். நேற்றைய தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தொழிற்சாலை இன்னும் மீதி இருக்கிற அம்மோனியாவை பாதுகாப்பாக அகற்றுற பணி நடந்துகிட்டு இருக்கு. கசிவு எப்படி வந்துச்சுன்னு விசாரணை நடக்குது. ஸோ வால்வில் பழுது இருந்திருக்கலாம்ங்கிற சந்தேகம் இருக்குது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இழப்பீடும் அறிவிக்கப்பட்டிருக்குங்க. உறவுகளே, இங்கே தான் நம்மளுக்கு ரொம்ப கவனம் தேவை. 18 உயிர் போயிருச்சு. இது ஒரு விபத்துன்னு மட்டும் சொல்லிட்டு இதை மூடிட முடியாது. அந்த தொழிற்சாலையில் பாதுகாப்பு ஏற்பாடு சரியாக இருந்ததா, விசாரணை எங்கே போயிருக்கு, பொறுப்பு யார் மேலே, இந்த கேள்விக்கு பதில் வர வரைக்கும் இந்த கதையை நம்ம விட மாட்டோம். தொழிற்சாலை ஒரு ஊருக்கு வேலை கொடுக்கணும், உயிரை எடுக்கக்கூடாது. நிச்சயமாக தொடர்ந்து கதையில் இது வரும். அடுத்தபடியாக எஃப்ஐஆர் அண்ட் அரெஸ்ட். இந்த தகவல்கள் நேரடியாக சென்னை காவல் ஆணையத்தில் இருந்து நம்மளுக்கு வரக்கூடிய அதிகாரப்பூர்வமான ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் தகவல் தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். முதல் பெரிய பறிமுதல் கிண்டியில் பார்த்திங்கன்னா குட்கா. கிண்டி பகுதியில் தடை செய்யப்பட்ட குட்கா 144.5 கிலோ பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. கூடவே ரொக்கம், ஒரு ஆட்டோ, ஒரு இருசக்கர வாகனமும் பறிமுதல் செஞ்சுருக்கு. முகமது ஆசிக், கலீல் ரகுமான் 2 பேர் கைதாகியிருக்காங்க. அடுத்தது கொஞ்சம் வித்தியாசமான மோசடி. சிஎம்பிடி பகுதியில் 2வது திருமணம் பண்ணிக்கலாம்னு ஆசை காட்டி பெண்கள்கிட்ட இருந்து தங்க நகைகளை வாங்கி ஏமாத்தின ஒருவர் கைதாகிருக்காரு. செல்ல நாராயணா அவர் பேர் அதுதான் பேருக்கு ஏற்ற மாதிரி வேலை பண்ணியிருக்காப்புல. ஆந்திரா சித்தூரை சேர்ந்தவர். 13 கிராம் தங்கம் மீட்கப்பட்டிருக்கு. முக்கியமான விஷயம், இவர் மேலே ஏற்கனவே 9 வழக்குகள் இருக்குது. இப்போது 2 மோசடி நீங்கள் கற்றுக்க வேண்டியது இதில் தான். தண்டையார்பேட்டையில் குறைஞ்ச விலையில் கார் வண்டி வாங்கி தரேன், ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு 8 பேர்கிட்ட 10 லட்சத்துக்கும் மேலே வாங்கி ஏமாத்தின அஸ்கர் மீரான் அப்படின்றவர் கைது. திருவிக்கா நகரில் பொறியியல் கல்லூரி சீட் வாங்கி தரேன்னு சொல்லி 5.5 லட்சம் வாங்கி ஏமாத்தின சக்தி அப்படின்றவர் கைது. ஸோ 2க்கும் ஒரே பாடம் தான். மார்க்கெட் விலையை விட ரொம்ப கம்மி அல்லது சீட் நானே வாங்கி தரேன்னு யாராவது சொன்னால் அங்கே தான் ஆபத்து ஆரம்பம். ஆசை வார்த்தையை நம்பி பணம் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. இது தவிர கொடுங்கையூரில் திருமண தங்க நகை மோசடியில் ஒரு பெண் கைது. யானை கவுனியில் வாட்ஸ்அப் லாட்ரி மோசடியில் ஒருவர் கைது. பலவந்தாங்கல்ல ஃபோன் பறிப்பு வழக்கில் ஒருவர் கைது. இவங்க எல்லாம் குற்றம் சாட்டப்பட்டு கைதாகியிருக்காங்க. மேலே என்ன ஆகுதுன்னு கோர்ட் பார்த்துக்கும். அடுத்ததாக மக்கள் கோரிக்கை. இன்றைக்கி நம்ம மக்கள் கோரிக்கையில் உயிர் பற்றின ஒரு விஷயம். தலைப்பு செய்தியில் நான் சொன்னேன் இல்லையா, செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் பகுதியில் ஆழ்துளை கிணறு தோண்டும் பணியின் போது இரும்பு குழாய் மேலே இருந்த மின்கம்பி உரசி மின்சாரம் பாய்ந்த 4 தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். காலையில் வேலைக்கு போன 4 பேர் வீட்டுக்கு திரும்பலைங்க. ஒரு நொடி கவனக்குறைவு, 4 குடும்பம் தவிக்குதா? அதனால் இன்றைக்கி நம்ம கோரிக்கை இதுதான். ஆழ்துளை கிணறு தோன்ற இடத்துல மேலே மின்கம்பி போகுதான்னு பார்க்கிறது கட்டாயமாக்கப்படணும். வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மின் வாரியத்துக்கு தகவல் கொடுக்குற ஒரு எளிமையான நடைமுறை வரணுங்க. இது பெரிய செலவு இல்லை, ஆனால் இது இருந்திருந்தால் இந்த 4 பேரும் இன்றைக்கி உயிரோடு இருந்திருப்பாங்க. என்னோடய தாழ்மையான வேண்டுகோள், தயவு செஞ்சு இதை பார்த்திங்கன்னா எந்த துறை இதை பண்ணுவோம், மின்சாரத்துறையா எந்த துறை யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு அரசு இந்த ஆழ்துளை கிணறுலாம் அடுத்து எந்த ஒரு தொழிலாளிகளுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. இந்த மாதிரி வேலைகள்லாம் நிச்சயமாக சரி செஞ்சிடலாம். பெரிய செலவு கிடையாது. கண்டிப்பாக அரசு நடவடிக்கை எடுக்கும் நான் நம்புகிறேன். அடுத்தபடியாக நாளை என்ன? இன்றைக்கும் இனி வர நாள்கள்லையும் முக்கியமான தேதிகள் இருக்குது. நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஜூலை 13 2 விஷயம். முதல்வர் தன் சொந்த தொகுதி பெரம்பூரில் எம்எல்ஏ அலுவலகம் திறக்கிறாரு. மக்களுக்கு பட்டா ரேஷன் கார்டு வழங்கப்படுது. அதே மாதிரி இன்னையில இருந்து மருத்துவ சிறப்பு ஒதுக்கீட்டு கலந்தாய்வுக்கு விண்ணப்பம் தொடங்குதுங்க. அடுத்த தேதி ஜூலை 14. அதிலிருந்து ரிசர்வ் வங்கியில் அரசோட 2000 கோடி ரூபாய் பத்திர ஏலம் நடக்குங்க. அடுத்து ஜூலை 21 2 விஷயம். அன்றைக்கி மதுரை கோர்ட்டில் கரூர் குடும்பங்களோட வேலை நிரந்தரம் ஆகுமான விசாரணை. அதே நாள் செவிலியர்கள் தங்களோட மறு நியமன கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் நடத்த போராட்டம் சரிங்களா? ஸோ ஜூலை 31 அன்று சென்னை ஹைகோர்ட்டில் இடைத்தேர்தல் தடை தொடருமா விலகுமான்னு நம்மளுக்கு தெரிய வரும். அதே நாள் தான் மருத்துவ கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாளும் கூட, மறந்துடாதீங்க. ஸோ இந்த தேதிகள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியலில் ஒரு திருப்பம் இருக்கும். கவனமாக மைண்டில் வச்சுக்கோங்க. நானும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அடுத்து என்னங்க, நம்முடைய குடும்ப பேச்சு. சரி, இப்போ கொஞ்சம் நம்ம குடும்ப விஷயம் பேசுவோம்.
முதல்ல நம்ம வார அட்டவணை தினமும் காலை 6 மணிக்கு காலை குரல், தினமும் மாலை 5 மணிக்கு அரசியல் மேடை. இப்போ மட்டும் ஒரு சின்ன விஷயம் அப்படியே சொல்லிடுறேன். அரசியல் மேடை எக்ஸ்க்ளூசிவ் டாபிக் இருக்கும்போது கண்டிப்பாக நிச்சயம் நாங்கள் வந்து போட்டுடுறோம். மேக்ஸிமம் நாங்கள் டெய்லி 5 மணிக்கு நாங்கள் போஸ்ட் பண்ண பார்த்துறோம். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை. சனிக்கிழமை உறவுகளும் நானும், ஞாயிற்றுக்கிழமை உறவுகளின் குரல். இப்போ நேற்று மாலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உறவுகளின் குரல் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், வீக்கெண்ட் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க நான் இப்போது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க சொல்கிறேன், சஜஷன் வீடியோவில் காமிக்க சொல்கிறேன். இந்த வீடியோ முடிஞ்சோடனே போய் மறக்காமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய எஃபர்ட்ஸ் உங்களுக்காக போட்டிருக்கோம், அது உங்களுக்கான ஷோ. ஸோ இந்த உறவுகளின் குரல் பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர், உங்கள் வாய்ஸ் நோட் அனுப்புங்க. ஆனால் அது வெறும் மெசேஜ் இல்லை உறவுகளே, அதுக்கு ஒரு சமூக நோக்கம் இருக்குது. உங்கள் குரலை நான் நம்ம நிகழ்ச்சியில் ஒலிக்க வைப்பேன். அது நம்மளுடைய ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லா இடத்துலையும் பகிரப்படும். அது மட்டும் இல்லை, சம்மந்தப்பட்ட அமைச்சரோட பர்சனல் செக்ரட்டரிக்கும் அந்த குரல் அனுப்பப்படும். தேவைப்பட்டால் அமைச்சரோட மொபைலுக்கும் அனுப்பப்படும். இன்னும் தேவைப்பட்டால் சம்மந்தப்பட்ட நிர்வாகத்துக்கு நம்ம எழுத்து மூலமாகவும் அனுப்புவோம். அதனால் உங்களுடைய முயற்சி ஒருபோதும் வீணாகாது. ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன், உடனடியாக யாரையும் குறை சொல்லாமல் ஆக்கப்பூர்வமான ஏதாவது ஒரு கருத்து, ஒரு பிரச்சனை இருந்தால் அது நிச்சயமாக அனுப்புங்க. அந்த குரல் சரியான இடத்துக்கு போய் சேரும், இது சத்தியம். அடுத்து உறவுகளும் நானும் பற்றி சொல்லணும். உங்களுடைய கேள்விகள், என்னுடைய பதில்கள், அதுதான் அந்த நிகழ்ச்சி. உங்கள் கேள்விகளை மறக்காமல் இந்த வீடியோவிலே கமெண்ட்டில் போடுங்க. நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருக்கேன், அதுலேயும் போய் போடுங்க. அதுக்கான ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை 5 மணிக்கு உங்களை வந்து சேர்ந்தடையும். இப்போ ஒரு சின்ன வேண்டுகோளுங்க, இந்த ஷோவை பார்க்குற உறவுகள் கிட்டத்தட்ட 75% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு ஒரே ஒரு நிமிஷம் கூட ஆகாது. அதனால் சிரமப்படாமல் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது உங்களுக்கான ஷோ. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இந்த காலை குரல் நிகழ்ச்சியில் நம்ம மொத்தம் 10 பகுதி வச்சுருக்கோம். இந்த 10 பகுதிக்கும் தினமும் தரவு சேர்க்கிறது அப்படின்றது அவ்வளோ சுலபமான வேலை இல்லை. அதையும் தாண்டி ஒவ்வொரு நாளும் தவறாமல் காலையில் உங்களுக்காக இதை பதிவை நாங்கள் செய்கிறோம். அதுக்கு ஒரே நோக்கம்தான், இந்த துறை மேலே எனக்கு இருக்க ஆர்வம், சமூகம் மேலே எனக்கு இருக்கிற ஆர்வம். ஸோ உங்களுக்கும் அதே ஆர்வம் இருக்கிறதுனால தான் நீங்கள் இதை கேட்குறீங்க, இந்த ஷோவை பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னும் நிறைய பேருக்கு இந்த ஷோ போய் சேரணும், அதுதான் நம்மளுடைய லட்சியம். அதனால் கீப் சப்போர்ட்டிங் அஸ். எல்லாருக்கும் இந்த ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், அதுவே போதும். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை இன்று மாலை அரசியல் மேடை நிகழ்ச்சியில் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டாப்பிக்கோடு சந்திக்கிற உறவுகளே. லவ் யூ ஆல், டேக் கேர், நன்றி, பாய்.